ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்க ரைஸோட வச்சு சாப்பிடலாம், இல்லைனா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஈவன் வெரைட்டி ரைஸு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 10லேருந்து 12 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்த மாதிரி 4 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. முழுசாக பிரிச்சிடாதீங்க, தனித்தனியாக. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட வேணாம், சும்மா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருங்காய கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் வரமிளகா ஒரு 8லேருந்து 10 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பூண்டுனால நான் 20 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சட்னி எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வரமிளகா நான் இங்கே 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரைக்கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா கொதிச்சு வந்த முன்னாடி புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும். புளி கரைச்சி ஊற்றணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வரும். அப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக அப்படியே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நம்ம சுட சுட ரைஸில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.